ஹலோ மக்களே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய ஐபிஎல் 2026 ஆக்ஷனுடைய டாப் பிக்ஸ் யாராக இருக்க போகிறேன், டாப் டார்கெட்டட் பிளேயர்ஸ் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன திங்கிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே கிட்ட 43 கோடி வந்துட்டு பர்ஸ் அமௌண்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கேமரூன் கிரீன் வந்துட்டு பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரூன் கிரீனுக்கு வந்துட்டு சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அன்டில் அவருடைய அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும், ஒரு 10 to 15 crores அப்படின்னா தான் சிஎஸ்கே போவாங்க. அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரூன் கிரீனை வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு எந்த பொசிஷனில் ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா கேமரூன் கிரீன் வந்துட்டு ஒரு ஃபினிஷர் கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு டாப் ஆர்டர் பிளேயர். அதாவது வந்துட்டு 1 down இல்லை 2 downல ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ நம்பர் 5 ஆர் நம்பர் 6 ஆர் நம்பர் 7ல வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு கேமரூன் கிரீன்ட்ட வந்துட்டு அந்த அளவு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதனால வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கே மைட் நாட் கோ ஃபார் நம்மளுடைய கேமரூன் கிரீன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அடுத்து நம்மளுடைய சிஎஸ்கேயோட மெயின் டார்கெட் யாராக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபினிஷர் ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ டேவிட் மில்லர் இஸ் அண்ட் ப்ரூவன் ஃபினிஷர். நம்மளுடைய ஐபிஎல் சர்க்யூட்டில் இத்தனை வருஷமாக வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ப்ளே பண்ணுறாரு முன்னாடி. அப்போ வந்துட்டு செம்மையாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடிக்கு போனார். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போயிருந்தார். பட் அந்த இடத்துல வந்துட்டு அவரால் வந்துட்டு எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஸோ திஸ் மைட் an ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டேவிட் மில்லர். அதை வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்தார்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் சிஎஸ்கேயோட இன்னொரு ஃப்ரான்ச்சைஸான டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸில் வந்துட்டு டேவிட் மில்லர் நமக்காக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபபிலி சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு அடுத்தபட்சமாக இன்னொன்று யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாய் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு பேர் சொல்லலாம், நானே வந்துட்டு சொல்லியிருக்கேன். என்னன்னா நம்ம டீமில் வந்து ஆல்ரெடி ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ ரவி பிஷ்னாய் இன்னொரு லெக் ஸ்பின்னர் போவாங்க அப்படின்னு டவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் நம்ம ரவி பிஷ்னாயோட ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய லெக் பிரேக்கை விட அவர் போடக்கூடிய கூகுளிஸ் தான் அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே இருந்திருக்கு. அண்ட் ஸோ மைட் பி, அதாவது ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு லெக் ஸ்பின் போடுறாரு அப்படின்னா இந்த பக்கம் வந்து ரவி பிஷ்னாய் ஒரு கூகுளிஸ் போட்டு அதுவும் இன்டு த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் அவுட் சைடு அவுட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவி பிஷ்னாய் மைட் பி அன் பிக் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதே இது பவுலரில் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு யார் இருப்பா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்துட்டு ஒரு பிக்கர் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அந்த லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டோம், பெருசாக அவர் வந்துட்டு யூஸ் பண்ணல. பட் இந்த முறை திருப்பி முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெத் பவுலிங் தான் இருக்குது. ஸோ நேத்தன் எல்லிஸ் இருக்காரு, அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இன்னொரு பவுலர் நம்ம இது வரைக்கும் எடுக்கல. ஸோ இந்த ஆக்ஷனை வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ண போவாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. பட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு ப்ரூவன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இன் டெத் ஓவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. வந்துட்டு டியூ வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்துட்டு யாராலுமே வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாது. வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் போடுற கட்டர்ஸை எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே வந்துட்டு ஆடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ முஸ்தபிசுர் would be an பெஸ்ட் சூட்டர் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்துட்டு இப்போ பிச்சை ரீலே பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி வந்துட்டு அது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது வந்துட்டு வெட்ட வெயில், அதாவது இந்த ஏப்ரல் மேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும். அப்போ பிச்சு ட்ரை ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்விங் பண்ணுறதை விட நீங்கள் கட்டர்ஸ் போகிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ முஸ்தபிசுர் மைட் பி அன் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய டாப் 4 பிக்ஸ் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 4 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ என்னோட டாப் பிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இந்த 3 பேர் கூட இன்னொருத்தர் நான் யார் ஆட் பண்ணிப்பேன்னா லியாம் லிவிங்ஸ்டனை வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். இவருமே வந்துட்டு ஃபினிஷராக ப்ரூவன் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும், ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸ்வெல் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன். இவரால் வந்துட்டு பவுலிங்குமே வந்துட்டு ஸ்பின் பவுலிங் போட முடியும். ஸோ மேபி ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு சிஎஸ்கே வைக்கலாம். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு செட் 2ல தான் வராரு. அதாவது வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் செட்டில் தான் வராரு. செட் 1ல டேவிட் மில்லர் இருக்காரு. ஸோ சப்போஸ் டேவிட் மில்லர் நம்மளால வந்துட்டு டார்கெட் பண்ண முடியல அப்படின்னா சிஎஸ்கே would try to go for லியாம் லிவிங்ஸ்டன். ஏன்னா வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு பவுலிங்கும் போடுவார். பட் டேவிட் மில்லர்கிட்ட பவுலிங் இல்லை அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஒரு டாப் 4 பிக்ஸ் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னா நான் யாரெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், ரவி பிஷ்னாய், டேவிட் மில்லர் ஆர் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ இந்த 4 பேர் தான் சொல்லுவேன். கேமரூன் கிரீன் மட்டும் நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, வெங்கடேஷ் ஐயர் தான் சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயருமே என்னோட லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே ஒரு டாப் ஆர்டர் வந்துட்டு நல்ல வெல் ஸ்டாக்ட் ஆயிடுச்சு. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரீசன்ட் சீசன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
டாப் ஆர்டர் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்பர் 3 நம்பர் 4 தான் வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு பெருசாக சைன் ஆன சீசனில் அவர் ஒரு ஓப்பனர் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் நமக்கு வந்துட்டு டாப் ஆர்டரில் ஒரு பிளேஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லி வந்துட்டு நம்மளோட டீம் வந்துட்டு வெல் செட்டில்டாக இருக்குது, டாப் 5 டாப் 6 அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு டாப் 5ல வந்துட்டு ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை அப்படின்றது, அதாவது சாம்சன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் சொல்லியிருக்கலாம். பட் சாம்சன் இப்போ நம்ம கொண்டு வந்த ஒரு காரணத்தினால வி கான் பிளே வெங்கடேஷ் ஐயர், வி கான் கெட் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களை தாண்டி இவங்களுக்கு அடுத்தபட்சமாக வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஒரு பேக்கப் ஆப்ஷனுக்கு சிஎஸ்கே யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அக்யூப் நபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவோட டெஸ்ட் டீம்ல வந்துட்டு நல்லா போட்டுக்கிட்டு இருந்த ஆகாஷ் தீப் இருக்காரு. ஸோ இவருமே வந்துட்டு ஒரு பேக்கப் ஆப்ஷன் நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎம் ஆசிஃப். ஸோ கேரளாவை சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து ப்ளே பண்ணுறாங்க 2018 to 20 சீசன்ஸ்ல வந்துட்டு சிஎஸ்கேல இருந்திருக்காரு. அண்ட் அவருக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு சான்சஸ் கிடைச்சதில்ல. அந்த டைம்ல 1 or 2 மேட்சஸ் ப்ளே பண்ணாரு. அண்ட் நல்ல ஒரு லேங்கி, ஐ மீன் டால் அண்ட் லேங்கின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஷார்ட்டான பிளேயர் தான். பட் அவர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு சஞ்சு சாம்சனை கூப்பிட்டு வந்திருக்கனால ஒரு சின்ன ஒரு கேரளா இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் சஞ்சு சாம்சன் வந்துட்டு மேபி சஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வந்துட்டு கேஎம் ஆசிஃப் ரீசெண்டாக சையத் முஸ்டாக் 5 எடுத்திருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மேபி நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேஎம் ஆசிஃப் மைட் பி இன்னும் ஒரு எப்படி ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்தபட்சம் யாரை சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிமர்ஜித் சிங். ஸோ சிஎஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணாரு, லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஹைதராபாத் போனார். அண்ட் திருப்பி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிமர்ஜித் மைட் பி ஹேவிங் ஒரு ஹோம் கமிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேக்கு அவருக்கு கிடைச்ச சான்சஸ்ல வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நல்லா ஒரு டாலான பேசர், டால் லேங்கி பேசர் தான். ஸோ நல்லா ஹார்ட் லென்த்தை வந்துட்டு ஹிட் பண்ணுறாரு, நல்லா வந்துட்டு ஹிட் பண்ணாரு, நல்லா வந்துட்டு ஹைட்டாக பவுன்ஸ் கூட கிடைக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி சிமர்ஜித் சிங் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மைட் ட்ரை வித் கெராட் கோயட்ஸி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிஎஸ்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுமே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பேஸ் பவுலர் வந்துட்டு எடுத்து வந்துருவாங்க. ஸோ என்னதான் சிஎஸ்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுடைய நேத்தன் எல்லிஸ் இருந்தாலும் சரி, ஓவர்டன் இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மீடியம் பேசஸ் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியுமே தாண்டி அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேஸ் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கெராட் கோயட்ஸி மைட் பி அன் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே. சேம் திங் இவருமே வந்துட்டு சிஎஸ்கே உடைய மற்ற ஃப்ரான்ச்சைஸில் ப்ளே பண்ணால் வந்துட்டு சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்தபட்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு வந்துட்டு சிஎஸ்கே யார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்தியன் ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதிவண்ணன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த வருஷம் சாம்பியன்ஸ் ஆனால் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்காக ஒரு சூப்பராக ப்ளே பண்ணாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஃபைனல்ஸில் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு எதிராக நல்லா பவுலிங் போட்டு அது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வந்துட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல சூப்பர் ஸ்பெல்ஸ்லாம் போட்டிருக்காரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட சாய் கிஷோர் எப்படி இருப்பாரோ அவரை மாதிரி தாங்க இருப்பார். நல்ல ஒரு டாலான பவுலர், டாலான லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ சாய் கிஷோர் யூஸ் பண்ண மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண விடக்கூடாது இவரை எடுத்து கண்டிப்பாக ஜடேஜாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் கிடைச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இவருக்கு அடுத்தபட்சம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணலாம்னா சஞ்சய் யாதவ். இவருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவுலர் தான். எப்படி சொல்றா இவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் 4 ஓவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் கிடையாது. ஒரு 1 or 2 ஓவர்ஸ் நீங்கள் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணி பவுலிங் போட முடியும். அண்ட் பேட்டிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இவர்கிட்ட வந்துட்டு செம்ம ப்ராவஸ் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்துட்டு ஓப்பனிங் கூட வந்துட்டு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இவர் வந்துட்டு டாப் 2, அதாவது வந்துட்டு நம்பர் 1 to நம்பர் 5 to 6 எந்த பொசிஷனாலும் ப்ளே பண்ண முடியும். ஸோ இவருமே வந்துட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிபால் லோம்ப்ரோ. ஸோ மஹிபால் லோம்ப்ரோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் வி ஹேவ் டு சூஸ் ஒன் பிளேயர் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மஹிபால் லோம்ப்ரோ வந்துட்டு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் யார் அப்படின்னா நம்மளுடைய அகில் ஹுசைன். அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் வந்துட்டு எப்படின்னா பீடாகே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லிட்டாரு சிஎஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சூப்பராகவே போட்டிருந்தாரு. ஸோ இவர் ஓவர் பவுலிங் போட்டாருன்னா வந்துட்டு பவுண்டரி அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க டெக்ஸஸ் வந்துட்டு. அதனால தான் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பவர் பிளேல வந்துட்டு இவர் ரன்னே கொடுக்க மாட்டார் அப்படின்னாங்க. எஸ், வெல் அண்ட் குட். இவர் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸில் கூட வந்துட்டு ஓப்பனிங்கில் தான் பவர் பிளேல தான் பவுலிங் போட்டுட்டு இருப்பாரு. பட் சிஎஸ்கேல இவருக்கான வாய்ப்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான். ஏன்னா வந்துட்டு அவர் அங்கே ஆடின கண்டிஷன்ஸ் வேற, இங்கே ஆட போகிற கண்டிஷன்ஸ் வேற. ஏன்னா டெக்ஸஸில் இருந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ராப் இன் பிச்சர்ஸ் பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு இதுவாக இருக்காது. அதை வந்துட்டு எப்படி சொல்லணும்னா ஸோ பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் இருக்குது. அதனால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போல்ட் பண்ணுறாரு. பட் இங்கே சிஎஸ்கே அதாவது வந்துட்டு இந்தியாவில் இருக்க கண்டிஷன்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வேற இருக்கும். ஸோ அகில் ஹுசைன் மைட் பி அன் ஆப்ஷன். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு அகில் ஹுசைனாக இருக்காது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு மேபி அகில் ஹுசைனுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா இவருக்கு பதிலாக இவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நான் யார் சொல்லுவேன்னா ஜார்ஜ் லிண்டேங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான். நல்ல ஒரு
லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ல வந்துட்டு டேர்ன் கூட பண்ணக்கூடியவர் தான் இவர். ஸோ இவர் மேபி ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதெல்லாம் தான் என்னுடைய ஒரு ஸ்மால் பிக்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ இதில் எத்தனை பிளேயர்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி சிஎஸ்கேயோட என்ன டாப் பிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. And உங்களோட டாப் பிக்ஸ் ஃபார் சிஎஸ்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிவ்யூ சந்திப்போம். Until then, டாடா பாய், see you from CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. நன்றி, வணக்கம். See you guys.